Hi friends, நம்ம TNPSC question discussion பார்த்துட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் வந்து பாலிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அடிப்படை உரிமைகள் டாப்பிக்லேருந்து டிஎன்பிஎஸ்சியில் இப்போ ரீசெண்டாக நடந்த 2021 2019 வரைக்கும் என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து டிஎன்பிஎஸ்சி சிலபஸில் பார்த்தீங்கன்னா 6th டாப்பிக்காக இருக்குது. இதுக்கு முன்னாடி சிட்டிசன்ஷிப் இந்த டாப்பிக்லேருந்து மேக்ஸிமம் எதுவும் கேட்கல. அதனால் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டாப்பிக்கு வந்தாச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டே 2021 அப்புறம் 2020 அப்புறம் 2019. ஸோ டோட்டலாக ஒரு 12 கொஸ்டின் பேப்பர். இந்த டாப்பிக்லேருந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா டாபிக்ஸ்லேருந்து ஒரு 1 or 2 கொஸ்டின் அது கேட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக ஒரு 10 to 12 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் வந்து நம்ம ஒரு 6 to 7 கொஸ்டின் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் ரிமைனிங் கொஸ்டின்ஸ் பார்ப்போம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப முக்கியமான டாபிக். இது வந்து 2021 நடந்த அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர். விச் ஆர்டிகல் ப்ரொவைட்ஸ் த கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் டு த சிட்டிசன்ஸ் அட் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா? எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கின்றது? ஸோ இதிலே வந்து ஆன்சர் கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 32ன்னு. ஆர்டிகல் 32 பார்த்தீங்கன்னா ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் 12 to 35 வரைக்குமே வந்து அதாவது நம்ம கான்ஸ்டியூஷனில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35 வந்து சொல்லுது. அதில் ஆர்டிகல் 32 வந்து ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ். அதாவது நார்மலாக ஒரு பப்ளிக்கும் வந்து கோர்ட்டில் நீதி கிடைக்கிறதுக்கு இந்த ஒரு ஆர்டிக்கல் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து எப்படி வந்து நம்ம வாங்க முடியும் பார்த்திங்கன்னா ரிட் போட்டு வாங்க முடியும். எந்தெந்த கோர்ட்லனா போத் சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட் 2 கோர்ட்லையுமே போட்டு வாங்கலாம். இது வந்து இந்த டைப்பாக பிரிப்பாங்க: ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன், சர்டரி அண்ட் குவோ வாரண்டோன்னு. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கலை தான் அம்பேத்கர் வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லியிருக்காரு. இது வந்து பேசிக்கான இன்ஃபர்மேஷன் நான் இங்கே சொல்லியிருக்கேன். இதில் வந்து நீங்கள் ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ராஹிபிஷன் இதெல்லாம் என்னென்ன, யார் யாருக்கு தான் அப்ளிகபிள், யார் யாருக்கு தான் இல்லை, அதெல்லாம் நீங்கள் டீப்பாக படிக்கணும். இதுவும் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல் ஆஃபீஸர் 2021 நடந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தான். இதில் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஆர்டிக்கல் கேட்டிருக்காங்க 14, 15, 16, 18. அதோட அந்த ஹெட்டிங், அதாவது அந்தந்த ஆர்டிக்கல் வந்து எதை மென்ஷன் பண்ணுது அதான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 14 வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். அடுத்து ஆர்டிக்கல் 15. ஆர்டிக்கல் 15 வந்து the prohibition of discrimination, பாகுபாடு காண்பதை தடை செய்தல். ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட், அரசு வேலைவாய்ப்புகளில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ், பட்டங்களை ஒழித்தல். ஸோ ஆர்டிகல் 14 வந்து ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா அண்ட் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ். இதில் இந்த ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்திருக்கோம். அதே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் கான்ஸ்டியூஷன். ஸோ ஆர்டிகல் 14 எல்லாருக்கும் தெரியும். அதில் அந்த வேர்ட்ஸ் தான் ரொம்ப முக்கியம், இங்கேருந்து எடுத்ததுன்னு அதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டாக ஆர்டிகல் 15. ஆர்டிகல் 15 வந்து நம்ம பார்த்தோம் டிஸ்கிரிமினேஷன் எதுவும் இருக்கக்கூடாது. எந்தெந்த இதில்ன்னு ரொம்ப முக்கியம்: ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட்டு, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த். இந்த அதாவது இதில் வந்து ஒரு 5 இது கொடுத்துருக்காங்க. இதுபடி கண்டிப்பாக டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து சில எக்ஸப்ஷன்ஸும் உண்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா செக்ஸ்னால் மேல் ஃபீமேல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதில் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் சில்ட்ரன், விமன் இவங்களுக்கான ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் தான் இருக்குது, நிறைய ரிசர்வேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கேஸ்ட் படி காட்டக்கூடாது சொல்கிறாங்க. இருந்தாலும் பேக்வர்ட் கேஸ்ட் பீப்புளுக்கு சில இதை செய்வாங்க. அதுக்கப்புறம் ஷெட்யூல் கேஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ், ஸோ அதெல்லாம் அவங்கவுங்களுக்கான தனியாக ரிசர்வேஷன், அந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆர்டிகல் 16 ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் மேட்டர்ஸ் ஆஃப் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட்டு. ஸோ எம்ப்ளாய்மெண்ட்டில் வந்து ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் சில ரிசர்வேஷன்ஸும் உண்டு. அதை பற்றி தான் ஆர்டிகல் 16(4) வந்து சொல்லியிருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ்க்கு சில ரிசர்வேஷன்ஸ் உண்டு. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் 18 அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ் எக்ஸப்ட் மிலிட்ரி அண்ட் அகாடமிக், இராணுவம் மற்றும் கல்வி இதை தவிர்த்து வந்து
எந்த டைட்டில்ஸும் யாருக்கும் ஸ்பெசிஃபிக்காக இருக்கக்கூடாது. ஏன்னா இப்போ மிலிட்ரியில் தான் பார்த்திங்கன்னா நிறையா சுப்ரீம் கமாண்டர், காலனல், அதே மாதிரி அகாடமிக்லேயும் பார்த்திங்கன்னா டாக்டரேட், இந்த மாதிரி டைட்டில்ஸ் தான் உண்டு. ஸோ அதை தவிர்த்து வேறு எந்த டைட்டில்ஸும் யாரும் தனியாக வச்சிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நான் மற்ற ஆப்ஷன்ஸ்க்கு தான் சொல்ல மறந்துட்டேன். ஆர்டிகல் 21 என்ன பார்த்திங்கன்னா ரைட் டு லைஃப். ஆர்டிகல் 18 இப்போ தான் நம்ம வந்து பார்த்தோம், அபலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அண்ட் ஆர்டிகல் 2226 இது வந்து ஹைகோர்ட்கான ரிட் பவர். பட் கொஸ்டின்னா நமக்கு சுப்ரீம் கோர்ட்கான ரிட் பவர் தான் கேட்டிருக்காங்க. அது வந்து ஆர்டிகல் 32. நெக்ஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், விச் ஆர்டிகல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா மென்ஷன்ஸ் த அபலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி. இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடுகிறது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு ஆர்டிக்கல், இந்த ஒரு பர்டிகுலர் டாபிக் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஆர்டிக்கல் வந்து கேட்டுடுறாங்க. இது வந்து ஆர்டிகல் 16 ஆஃப் 4 நம்ம இப்போ தான் வந்து பார்த்தோம், ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுவும் ஒரு ரிசர்வேஷன் அதை பற்றி சொல்லுதுன்னு. அண்ட் ஆர்டிகல் 18 வந்து அபாலிஷன் ஆஃப் டைட்டில்ஸ். அண்ட் ஆர்டிகல் 19 வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஒரு 6 ஃப்ரீடம் பற்றி போயிருப்பாங்க. ஸோ இது வந்து ரைட் டு ஃப்ரீடம் ஆர்டிகல் 19. அப்போ ஆர்டிகல் 17 தான் வந்து அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, தீண்டாமை ஒழிப்பு பற்றி ஆர்டிகல் 17 வந்து சொல்கிறாங்க. இதே ஆர்டிகல் 15க்கும் 17க்கும் கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. ஆர்டிகல் 15 வந்து டிஸ்கிரிமினேஷன், அந்த 5 சொன்னால கேஸ்ட்டு, செக்ஸு, பிளேஸ் ஆஃப் பர்த், ஸோ அந்த மாதிரி ஒரு 5 இது, அது வந்து டிஸ்கிரிமினேஷன் இருக்கக்கூடாது. இது வந்து அன்டச்சபிலிட்டி அபாலிஷன் பற்றி ஆர்டிகல் 17 சொல்கிறாங்க. ஆர்டிகல் 17 வந்து பார்த்திங்கன்னா தீண்டாமை நீக்குதல் மற்றும் அதன் நடைமுறையை தடை செய்தல். ஸோ இந்த அன்டச்சபிலிட்டி இருக்கக்கூடாது சொல்லிட்டு பார்லிமெண்ட் பார்த்திங்கன்னா அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்ட் 1955 இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஆக்டை ரீநேம் பண்ணியிருக்காங்க சிவில் ரைட்ஸ் ஆக்ட். அதுவும் 1976 வந்து இந்த அன்டச்சபிலிட்டி அஃபென்சஸ் ஆக்டை சிவில் ரைட்ஸ் ஆக்ட் 1955 அது கீழே வந்து பார்த்திங்கன்னா யாராவது ஒருத்தவங்க அன்டச்சபிள், அதாவது இந்த மாதிரி தீண்டாமை இந்த மாதிரி விஷயத்தை தான் ஃபாலோ பண்ணாங்கன்னா ஸோ அவங்க இந்த ஆக்ட் மூலம் பனிஷ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா இதுவும் குரூப் 1 2021 எக்ஸாமில் கேட்ட கொஸ்டின் தான். ஸோ 2021 பாருங்கள் 2 கொஸ்டின் கிட்ட வந்திருக்கு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வாஸ் கன்வெர்டட் அஸ் லீகல் ரைட். பின்வருவனவற்றில் எந்த அடிப்படை உரிமை சட்ட உரிமையாக மாற்றப்பட்டது. ஸோ நமக்கு தெரியும் ரைட் டு ஈக்குவாலிட்டி ஆர்டிகல் 14, ரைட் டு ஃப்ரீடம் ஆல்ரெடி சொன்ன ஆர்டிகல் 19, ரைட் டு ரிலிஜியன் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 25 to 28 வரைக்கும் பேசுகிறாங்க. ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை, இது வந்து ஸோ ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 31 இருந்தது. அதை வந்து 44th அமெண்ட்மெண்ட் 1978 படி ரிமூவ் பண்ணிவிட்டு ஆர்டிகல் 300A எடுத்துகிட்டு போய் லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து லீகல் ரைட்டாக மாற்றிட்டாங்க ஆர்டிகல் 300A படி. நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் பார்த்திங்கன்னா எந்த ரைட்டை லீகல் ரைட்டாக மாற்றினாங்க கேட்டாங்கன்னா ஆர்டிகல் 31 ரைட் டு ப்ராப்பர்ட்டி சொத்துரிமை. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்க்கும் லீகல் ரைட்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்னால் அது நமக்கு வந்து மீறப்பட்டதுன்னா நான் சொன்னல ஆர்டிகல் 32 ரிட், அது மூலம் நம்ம யார் வேணாலும் போய் கேட்கலாம். ஆனால் லீகல் ரைட் பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அது வந்து நம்ம சட்டத்தில் என்ன சொல்லுதோ அது படி தான். இது வந்து என்னுடைய உரிமை, நான் எந்த இடத்துல வேணாலும் லேண்ட் வாங்கிப்பேன் அப்படின்னு நம்ம வந்து என்னுடைய அடிப்படை உரிமை அப்படின்னு போய் கேட்க முடியாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2020 நடந்த எக்ஸாம் ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர். 2020 ஒரு 3 எக்ஸாம்ஸ் கிட்ட தான் நடந்தது. ஸோ அதில் ஒன்று பார்த்திங்கன்னா ஆர்கியாலஜிக்கல் ஆஃபீஸர். இதில் வந்து இந்த டாப்பிக்கில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். How many fundamental freedoms are guaranteed by Article 19 of the Indian Constitution? இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து 19 எத்தனை அடிப்படை சுதந்திரங்களை உத்தரவாதம் அளிக்கிறது. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்துக்கிட்டே வரலாம், ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஒவ்வொரு ஆர்டிக்கல் ஏதோ ஒன்று கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த டாப்பிக்லேருந்து. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ஆர்டிகல் 19 ஃபண்டமெண்டல் ஃப்ரீடம், நம்ம கான்ஸ்டியூஷனில் 6 ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்னு. ஸோ ஆர்டிகல் 19 ப்ரொடெக்ஷன் ஆஃப் 6 ரைட்ஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 ரைட்ஸ் என்னென்னா ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன்ஸ். ஸோ நம்மளுடைய பேச்சுரிமை, யார் வேணாலும் ஓரளவுக்கு என்ன வேணாலும் பேசலாம். அதாவது வாயால், கையால், இல்லை பிரிண்டிங், ஸோ பிக்சராக எது வேணாலும் பேசலாம். அதனால தான் நியூஸ் பேப்பரில் தான் பார்த்திங்கன்னா யார் வேணாலும் கலாய்க்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயந்தான். அதுக்கப்புறம் அசம்பிளி வந்து ஃபார்ம் பண்ணலாம், ஆனால் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கணும்.
அசம்பிளி, அசோசியேஷன்ஸ் இதெல்லாம். அப்புறம் இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துக்கு வேணாலும் செல்லலாம். ஆனால் வந்து சில இடத்துக்கு செல்லக்கூடாது. அங்கே போனோன்னா கவர்மெண்ட்டோட அப்ரூவல் வாங்கிட்டு தான் போகணும். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நார்த் ஈஸ்டர்ன் சைடு தான். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே வேணாலும் இந்தியாவில் வந்து செட்டில் ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த வேலையை வேணாலும் பார்க்கலாம். ஏன் இந்த வேலையை செய்கிற அப்படின்னு யாரும் எந்த கேள்வியும் கேட்க முடியாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், ரைட் டு அசம்பிள் பீஸ்ஃபுல்லி, இது ஒரு ஃப்ரீடம். ரைட் டு ஃபார்ம் அசோசியேஷன்ஸ், இது ஒரு தனி ஃப்ரீடம். ஸோ டோட்டலாக வந்து 6 ஃப்ரீடம் வந்து நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஆர்டிக்கல் 19 வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்டிக்கல் 19 to 22 ஃபுல்லாகவே வந்து ரைட் டு ஃப்ரீடம் தான். அதில் வந்து ஆர்டிக்கல் 19 தனியாக ஒரு 6 ஃப்ரீடம் வந்து தனியாக சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இது வந்து வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜன், இதுவும் 2020 கேட்டிருக்காங்க. விச் பார்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் கண்டென்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்திய அரசியல் அமைப்பின் எந்த பகுதியில் அடிப்படை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன? இது வந்து ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். ஸோ இது வந்து பகுதி 3 தான் அடி உரிமைகள் பற்றி பேசுகிறோம். இதில் பார்ட் 1 பார்த்திங்கன்னா ஜென்ரலாக ஸ்டேட், யூனியன் டெரிட்டரி இதை பற்றி சொல்லுவாங்க. அண்ட் பார்ட் 2 வந்து சிட்டிசன்ஷிப் பற்றி சொல்கிறாங்க. அண்ட் பார்ட் 4 வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி பற்றி சொல்கிறாங்க. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரிலேட்டடாக ஒரு சில பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் இங்கே கொடுத்துருக்கேன். பார்ட் 3 ஆர்டிகல் 12 to 35. இந்த ஓவரால் கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஎஸ் கான்ஸ்டியூஷனில் பில் ஆஃப் ரைட்ஸ் அந்த இது கீழே தான் வந்து இதை எடுத்திருக்கோம். பிஆர் அம்பேத்கர் டோட்டலாக ஃபண்டமெண்டல் ரைட்ஸை மோஸ்ட் கிரிட்டிசைஸ்டு பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஜஸ்டிஃபியபிள். இப்போ டிபிஎஸ்பி தான் பார்த்திங்கன்னா நான் ஜஸ்டிஃபியபிள், அதாவது நீங்கள் கோர்ட்டில் போய் எதுவுமே கேட்க முடியாது. ஆனால் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற ஒவ்வொரு ரைட்ஸ்க்காகவும் நீங்கள் வந்து கோர்ட்டுக்கு போகலாம். ஓவராலாக நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இப்படி தான் பிரிச்சிருக்காங்க. 7 ஃபண்ட்ஸ், ரைட் டு ஈக்குவாலிட்டி, ஆர்டிகல் 14 to 18. நெக்ஸ்ட் வந்து ரைட் டு ஃப்ரீடம், சுதந்திரத்திற்கான உரிமை, ஆர்டிகல் 19 to 22. ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன், ஆர்டிகல் 23 and 24. சுரண்டலுக்கு எதிரான உரிமை. நெக்ஸ்ட் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ரிலிஜியன், ஆர்டிகல் 25 to 28. மத சுதந்திரத்துக்கான உரிமை. நெக்ஸ்ட் ரைட் டு கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ், ஆர்டிகல் 29 and 30. கலாச்சாரம் மற்றும் கல்வி உரிமைகளுக்கான உரிமை. நெக்ஸ்ட்டு ரைட் டு ப்ராப்பர்ட்டி, இதான் வந்து டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ டோட்டலாக 7 இருந்தது, இப்போ 6 மாறிடுச்சு 44th அமெண்ட்மெண்ட் மூலம். நெக்ஸ்ட்டு ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ், ஆர்டிகல் 32. அரசியல் அமைப்பு தீர்வுகளுக்கான உரிமை. ரைட்ஸில் வந்து பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸாம்லேயும் ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டான கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ரிமைனிங் கொஸ்டின்ஸ் இருக்குது, அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களுடைய வேல்யூபிள் கமெண்ட்ஸ் தாங்க. அண்ட் மறக்காமல் ஸ்மார்ட் ஐடியாஸ் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.